சிலருக்கு எரிச்சல், சிலருக்கு பொறாமை, சிலரால் தூங்க முடியவில்லை. தினம் தினம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதியதாக 2 ஆண்டுகளாக ஒரு அவதாரம் தோன்றியிருக்கிறது. ஏற்கனவே 45 ஆண்டுகளாக இந்த தேசத்தை பிடித்த பிணி ஒன்று பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் 2 ஆண்டுகளாக துவக்கிய ஒருவர் இப்பொழுது விமர்சனங்களை வைத்து வைக்கிறார். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் காலை உணவை மக்கள் பருகுகிறார்கள், உணவருந்துகிறார்கள்? எத்தனை வீட்டில காலை அடுப்பு பற்ற வைக்கப்படுகிறது? இதையெல்லாம் இந்த 2 வயது அரசியல்வாதிக்கும் 45 வயது அரசியல்வாதிக்கும் தெரியுமா? எங்களுடைய முதலமைச்சர் 68 ஆண்டுகள் சமூகத்தில பின்னி பிணைந்திருக்கிறார். 58 ஆண்டுகள் மக்கள் பணியிலே இருக்கிறார். எங்களுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார் என்றால் 75 ஆண்டுகளை கடந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக கம்பீரமாக இருக்கிறார். உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது விமர்சனம் செய்வதற்கு? அதை கேட்கிறேன். பசி என்ன என்றால் உங்களுக்கு தெரியுமா? பட்டினி என்றால் உங்களுக்கு தெரியுமா? வறுமை என்றால் உங்களுக்கு தெரியுமா? எல்லாவற்றையும் தெரிந்து வைத்து ஆட்சி நடத்துபவர் எங்களுடைய முதலமைச்சர். நான் கேட்டுக்கிறேன், ஒரு 45 ப்ரோ, அவர் பேர் ப்ரோவான், இன்னொரு வயது 2 வயது ப்ரோ பேசிக் கொள்ளுகிறார்கள். வாட் ப்ரோ, இங்க என்ன நடக்குது ப்ரோ என்றார். அந்த புரோக்கெல்லாம் பசியை பற்றியும் தெரியாது, பட்டினியை பற்றியும் தெரியாது, வறுமை பற்றியும் தெரியாது, தமிழ் பெண்கள் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டியதை பற்றி தெரியாது. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அதை அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஆகவே கருணை உள்ளத்தோடு கஜானா காலி பண்ணிட்டு சென்றாலும் பரவாயில்லை, நான் நிதி மேலாண்மையோடு என்னுடைய மக்களுக்கான பணியை தொடர்ந்து செய்வேன் என்று ஆட்சியை கம்பீரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இது என்ன, நீங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த தலையாட்டி பொம்மை முதலமைச்சர் என்று நினைத்தீர்களா? நீங்கள் காட்டும் கோப்புகளில் எல்லாம் கையெழுத்திட்டு விடுவார். ஒரு பக்கம் சிபிஐ வைத்து மிரட்டுவேன், ஒரு பக்கம் இடியை வைத்து மிரட்டுவேன், இன்னொரு பக்கம் இன்கம் டாக்ஸை வைத்து மிரட்டுவேன், இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தை வைத்து மிரட்டுவேன் என்று. அப்படிப்பட்ட முதலமைச்சர் அல்ல எங்களுடைய முதலமைச்சர். முத்தமிழறிஞர் கலைஞருடைய மறுமுகம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தான் இன்று இந்தியாவில் உள்ளவர்கள் எல்லாம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இதுவரை அவர் வாழ்நாளில அரசியலில அண்ணனாக ஏற்றுக்கொண்டதில்லை. இந்த தேசத்தில் ஒருவரை என்னுடைய மூத்த அண்ணனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. 2000 கோடி கொடுக்கவில்லை என்றால் உதய் மின் திட்டத்தை விட்டு கொடுத்தது போல, நீட் தேர்வை விட்டு கொடுத்தது போல எங்களுடைய முதலமைச்சர் கையெழுத்திட்டு விடுவாரா? நீங்கள் யாரிடம் அரசியல் செய்கிறீர்கள் உணர்ந்து செய்யுங்கள். எப்படிப்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாவலராக எங்களுடைய முதலமைச்சர் இருப்பார். அதுதான் 75 ஆண்டு கால வரலாறு. நீ 2 ஆண்டுகள் கட்சியை ஆரம்பித்து விட்டு குறை சொல்வதும் 45 ஆண்டுகள் அரசியல் இருந்து குற்றம் சொல்வதும் சொல்லுகிறீர்களா? 75 ஆண்டு தலைவரோடு 140 ஆண்டு கட்சி காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது. 100 ஆண்டுகளை கடந்த கம்யூனிஸ்ட் உறுதுணையாக இருக்கிறது. 75 ஆண்டுகளை கடந்த திராவிட கழகம் இருக்கிறது, பொது உடைமை கட்சி இருக்கிறது. இங்க இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆலமரமாக அவர் நிமிர்ந்து இருக்கிறார். விழுதுகளாக இங்க நாங்கள் எல்லாம் அவரை பிடித்து கொண்டிருக்கிறோம். உங்களால் வீழ்த்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்ன பேசுறாருன்னு தெரியல. எங்கள் முதலமைச்சர் மாதிரி உங்களால் உழைக்க முடியுமா? நேர்மையாக இருக்க முடியுமா? உண்மையாக இருக்க முடியுமா? மக்களுக்கு விசுவாசமாக இருக்க முடியுமா? உடனே நம்முடைய பொது உடைமை கட்சி தலைவர் சொன்னது போல பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறாயே, 2க்கும் உனக்கு என்ன கருத்து என்று தெரியுமா? 146 53 லட்சம் கோடி இந்த இந்தியாவில் மக்கள் தொகை, 15% மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள் என்று இந்திய அரசும் சொல்லுகிறது, உலக நாடுகளும் சொல்லுகிறது. அப்படி 15 கோடி மக்கள் வறுமையின் கீழே இருக்கிறார்கள் என்றால் ஏறக்குறைய 20 கோடி மக்கள் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறார்கள், பிலோ பாவர்ட்டி லைன். அப்படி என்றால் ஒரு தேசம், இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, பாகிஸ்தானுக்கு பிறகு ஒரு நாடு என்றால் 5வது பெரிய நாடு, 20 கோடி மக்கள் தொகை உள்ள நாடு. இப்படி வறுமையில் இருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு, ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பசி இல்லாமல், பட்டினி இல்லாமல், குழந்தை முதல் பெரியவர் வரை இன்று மகிழ்ச்சியாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்தால் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறதா? பொறாமையாக இருக்கிறதா? இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல தயாரா? காலையில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பள்ளிக்கூடத்தில் விடுகிறார். அங்கே முதலமைச்சருடைய காலை உணவை பள்ளி குழந்தைகள் உண்கிறார்கள்.
பேருந்தில பயணம் பேய்க்கிறார். விடியல் பயணம், முதலமைச்சருடைய விடியல் பயணம். அங்கே போகிறார். 1000 ரூபாய் காத்து கொண்டிருக்கிறது. மக்கள் எங்களுடைய முதலமைச்சருடைய உரிமை தொகை என்று பெற்றுக் கொள்ளுகிறார். இன்னொரு பக்கம் பெண் குழந்தையை பார்க்கிறார். புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய், தவ புதல்வன்களுக்கு 1000 ரூபாய். இப்படி இந்த திட்டத்தை பற்றி இந்தியாவில் எந்த மாநிலமாவது சிந்தித்து இருக்கிறதா? உரிமை தொகை என்ற கண்டுபிடிப்பு எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து தானே எல்லா மாநிலங்களுக்கும் சென்றது. குடிசை மாற்று வாரியம், குடிசை இல்லாத மாநிலம் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் ஆரம்பித்தார, எங்கிருந்து சென்றது? தமிழ்நாட்டில் இருந்து தானே இந்தியா முழுவதும் அது பயணமானது. இப்படிப்பட்ட திட்டங்களை உங்களால் சிந்திக்க முடியுமா, நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். பண மதிப்பிழப்பு கொண்டு வந்தீர்கள், எல்லா பணத்தையும் பிடுங்கி கொண்டீர்கள். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் யார் பிடுங்கினாலும் பரவாயில்லை, மாதம் மாதம் 1000 ரூபாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று உரிமை தொகையை 1,25,00,000 பேருக்கு தோராயமாக என்று கொடுத்து வருகிறார். எவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டங்கள்! இதையெல்லாம் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. என்ன காரணம் என்றால், இங்கே நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புதிய கல்விக் கொள்கை என்றால் என்ன? எங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ நீங்கள் அந்த குலத்தொழிலை செய்ய வேண்டும், அந்த குலத்தொழிலை ஒழிக்க வேண்டும் என்றுதானே முத்தமிழறிஞர் கலைஞர் போராடினார். மேற்கு வங்கத்திலேயே கைரிக்ஷா இழுக்கும் போது கூட இங்க தமிழ்நாட்டில் அதை ஒழித்தவர் தானே. அப்படிப்பட்ட ஆளுமைகள் நிறைந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வாலாட்ட நினைத்தால், தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக எங்கள் முதலமைச்சர் உங்கள் வாளை ஒட்ட நறுக்குவார் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். 72 வயதிலும் சுறுசுறுப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர். 2 தினங்களுக்கு முன்பு நான் சேலம் ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்டேன். மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், காலையிலிருந்து தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறேன், மதியம் வரை தலைமைச் செயலகத்திலும் மக்கள் பணியிலும் இருக்கிறார். 2:30 மணிக்கு சென்னையிலிருந்து சேலம் வருகிறார். சேலத்தில் திருமண விழாவில் கலந்து கொள்ளுகிறார். அங்கிருந்து 3 மணி நேரம் கோயம்புத்தூருக்கு பயணம் செய்கிறார். கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு வருகிறார். மறுநாள் காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். இதை எந்தாவது முதலமைச்சர் செய்ய முடியுமா? கூட வந்தவர்கள்லாம் 2 நாள் எழுந்துக்க முடியவில்லை என்று ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட முதலமைச்சரை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு சுலபமாக எங்களுடைய முதலமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவரை கரைத்து பிடித்திருக்கிறார்கள். 1/4 நூற்றாண்டுக்கு அவர்கள்தான் முதலமைச்சர் என்பதை மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். இங்கே தோழமை கட்சிகள் எல்லாம் முன்மொழிந்தார்கள், வழிமொழிந்தார்கள். நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த தயாராக இருக்கிறோம் என்ற பிரகடனத்தை மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழாவில் இங்கு பதிவு செய்ய நாங்கள் விரும்புகிறோம். என் அருமை பெரியவர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்புரையாற்ற இருக்கிறார். ஒருவர் சொல்லுகிறார், வாரிசு. வாரிசு என்றால் என்ன? 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுத்து சங்க இலக்கியத்தில் சொன்னது போல தமிழ் பெண்களை தலை நிமிர வைத்த கலைஞருடைய வாரிசு அவர். பெரியார் சொன்னாரு, அனைத்து கோவில்களிலும் அனைத்து சமூகத்தவர்களும் அர்ச்சகராகலாம் என்று. அதை நிரூபித்த பெரியாரின் வாரிசு அவர். மதிய உணவு தான் என்னால் போட முடிந்தது, காலை உணவை போடுங்கள் என்று கனவு கண்டார் பெருந்தலைவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜருடைய வாரிசு தான் முதலமைச்சர். வாரிசு என்றால் உங்களுக்கு கசக்கிறதா என்ன? இவர் வானம் ஏறி வைகுண்டம் பிடிக்காதவன், கோழி ஏறி உகுரை ஏறி வைகுண்டம், கோழியை பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் என்ற கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஒரு கிளாமரை காண்பித்து ஆட்சியை பிடித்து வெல்லலாம். இது வட மாநிலம் இல்லை ராசா, இது தமிழ்நாடு. முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி இங்கே இருக்கிறது. இதை யாரும் அகற்ற முடியாது. இங்கே பெருந்தலைவர் காமராஜரும் அவருடன் இருக்கிறார், முத்தமிழறிஞர் கலைஞரும் இருக்கிறார், இங்கே இருக்கிற தோழமை கட்சிகளும் இருக்கிறார்கள். நிறைவாக அவரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்கி சொல்லுகிறேன், இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய தியாகம், உங்களுடைய உண்மை, உங்களுடைய நேர்மை, இந்த மக்களை நீங்கள் விசுவாசிக்கும் அன்பு இந்த மக்களிடையே வானுயர்ந்து நிற்கும், நிலைக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.